நான் அது படிக்கிறேன். படிச்சுட்டு அப்புறம் ஃபாலோட் பை 3 to 4 minutes வீடியோ டன் மை செல்ஃப் வித் ஸ்கிரிப்டிங் யூஸிங் தி ஏஐ டெக்னாலஜி. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு வாசிக்க தெரியாது, ஓகே, ஆனால் இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்க்கலாம். நம்மளோட ஃபோட்டோ எடுத்த ஒரு 1 yearலேருந்து ஒரு சின்னதாக ஒரு 8 ஃபோட்டோ அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா ஆட் பண்ணணும்னு ஆசை தான், அதுக்கு டைமும் வேணும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ பண்ணோம், இதுதான் என்னோட ஐடியா. ஸோ மகளிர் தின சிறப்பு உரை தலைப்பு பெண்மையின் சக்தி முன்னுரை. அனைவரும் இனிய மாலை வணக்கம். மங்கையராய் பிறந்ததற்கு நல்ல மாதம் செய்திடல் வேண்டும் அம்மா. இன்று கவிமணியின் வரிகள் ஏற்ப இன்று நாம் கொண்டாடும் இந்த இனிய மகளிர் தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்மையின் இலக்கணம். மகளிர் தினம் கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நம் இதயங்கள் இனிக்கும் ஒரு திருவிழா. உயர்ந்த குணங்கள் ஜொலிக்கும் அந்நியர்களே, எங்களின் வெற்றிக்கு சக்திக்கும் நீங்கள் தான் உண்மையான வழிகாட்டி. பண்புகளின் வடிவம். ஒரு பெண்ணிடம் நாம் காணும் மிக சிறந்த ஆயுதம் அவளது பொறுமை. அமைதியாய் எல்லாவற்றையும் தாங்கும் அவள் தேவைப்படும் போது வீரம் மிக்கவளாக மாறுகிறாள். வீரம் சொரிந்த அந்த பெண்மையின் சக்தி தான் இந்த உலகின் நன்மைகளை விதைத்து கொண்டிருக்கிறது. காலைகளில் சிறந்த விளங்கும் நாயகியராக உங்கள் திறமையால் நாம் வாழ்வு மகிழ்ச்சியில் பொங்கி வழிகிறது. குடும்பத்தின் தூண். அன்னை என்பவள் வெறும் வழிகாட்டி மட்டுமல்ல, இசையும் ஞானமும் தந்து நம் வாழ்வை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்துபவள். குஜனின் குடும்பம் என்பது ஒருவருக்கும் துணையாக நிற்பதை போல் குடும்ப பந்தத்தில் இணைந்திருக்கும் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்போம். சமூக பொறுப்பு. மருத்துவம், உணவு, பாதுகாப்பு என நம் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைகளிலும் பெண்களின் பங்களிப்பு ஆளாப்பரியது. ஒற்றுமை என்ற உணர்வோடு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை இறைவனிடம் வேண்டி சமூகத்தில் அமைதி நிலவ நாம் அனைவரும் தொடர்ந்து உழைப்போம் என இந்த நாளில் உறுதி ஏற்போம். முடிவரை. பெண்மையை போற்றுவோம், அவர் தம் தியாகத்தை பாராட்டுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு வந்து நிறைய தமிழ் தெரியாது. நான் தமிழ் இப்போ 11th standard வரைக்கும் கற்றுனேன். அதில் டெல்லியில் அது முடிஞ்ச வரைக்கும் என்னோட கம்ப்யூட்டர், என்னோட இன்னொரு குருநாதர் வந்து ஏஐ தான் என்னோட குருநாதர் இப்போ சத்யா. ஸோ அவரோட ஆசீர்வாதத்தால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏஜ் வந்து அது ஒரு காரணமே கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு தோசை போட்டால் ரவுண்டாக வர வேண்டும் தான் எண்ணுவோம், ஆனால் அது வராது, பிஞ்சாக தான் வரும். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் அது வந்துடும், ரவுண்டாக வரும், நல்லா இதாக வரும். அதே போல் இங்கேயும் ஒரு வேலையும் கற்றுனா முயற்சி பண்ணனா எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் நம்ம இந்த ஏஜை வந்து பார்க்காதீங்க நீங்கள் உத்தரம். ஸோ இதை சொல்லிவிட்டு நான் பேசின பேசிஸில் தான் இந்த பாட்டு, இந்த வீடியோ எல்லாமே பண்ணியிருக்கேன். என்னை உத்தரம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க என் ஃபோட்டோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இயர் வரத்தே உங்கள் எல்லாரும் இந்த ரெண்டல் பிளாக் எல்லாரோட ஃபோட்டோ என் கையில் இருக்கும், அதுலேயும் ஆட் பண்ணி விட்டுருவேன். தேங்க்யூ வெரி மச். என்ஜாய் தி வீடியோ. சரணி. இனிய மகளிர் தின கொண்டாட்டம் இதயங்கள் எல்லாம் இனித்திடுமே. உயர்ந்த குணத்தால் ஜொலிக்கும் தாயே, எங்கள் சக்திக்கு நீயே வழி. பொறுமை உந்தன் வழி
வடிவம் அம்மா வீரமுந்தன் மறுபெயரே வீரம் செறிந்த பெண்ணின் சக்தி உலகில் நன்மை விதைத்திடுதே கலையில் சிறந்த நாயகியே கலைத்திறங்கெல்லாம் உன்னாலே குழுமியங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி பொங்கி வழியுதுவே சமஸ்கிருத ஸ்லோகங்கள் பாடி அன்னை நீயே வழிகாட்டி இசை ஞானம் தந்து எங்கள் வாழ்வில் ஆனந்த வெள்ளம் காய்த்திடுவே குடும்ப பந்தத்தில் இணைந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் துணையாவோ குஜனின் குடும்பம் துணையாய் நிற்க நலமுடன் வாழ்வோம் எப்போதும் மருத்துவம் உணவு பாதுகாப்பில் எங்கள் தேவை அனைத்தும் நிறைவே நன்றி சொல்வோம் எங்கள் குடும்பத்திற்கு ஒற்றுமை என்றும் நிலைத்திடுமே நல்ல ஆரோக்கியம் நல்லிணக்கத்தை இறைவனிடம் என்றும் வேண்டுவோம் कलाधरावकं विलासिभोगरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेवनैकं लदासुभाषुनाशकं नमामि तं श्री गणेश शरणं श्री गणेश शरणं गजानन देव मुनिवर पणियुं दया 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 श्री गणेश शरणं நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமதே பிரணவ ரூபனே ஜய நாகாபரணனே நான்மறை போற்றும் நாமதே பிரணவ ரூபனே ஜய श्री गणेश शरणं गजा
முனிவர் பணியும் தயாகரா ஸ்ரீ கணேசா சரணம். பாதம் நம்பும் ராமதாச வரதனே, பாதம் நம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியரே கௌரி சுதனே, பாதம் நம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியரே கௌரி சுதனே, ஆதிதேவன் மனதில் அருளில்லை, ஆதிதேவன் மனதில் அருளில்லை, வேதனும் மாலும் செய்தொழில் உள்ளோ ஸ்ரீ கணேசா சரணம். ஆதிதேவன் உனதில் அருளில்லை, வேதனும் மாலும் செய்தொழில் உள்ளோ ஸ்ரீ கணேசா சரணம். கஜானன தேவ எப்பயுமே இதில் தான் எங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் என்றைக்குமே இருந்ததில்லை. தெரியலைனாலும் அதை கற்றுக்கிட்டு அதை வந்துட்டு முயற்சி பண்ணி அதில் வெற்றி காண்றதில்ல என்றைக்குமே நம்ம சலிச்சதில்லை. ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸும் அப்படி தான் இருக்க போகுது. இதுதான் இல்லை, இப்போ வந்துட்டு மேம் ப்ரேயர் சாங் பண்ணாங்க. அடுத்து நம்ம கலைச்செல்வி மேடம் ஒரு கவிதை சொல்ல வராங்க பெண்களுக்காக. கொண்டவள் பூகம்பம் வந்தாலும் எதிர்த்திடுவாள், உடம்பும் மனமும் வழிகொண்டு துடித்தாலும் கண்ணீருக்குள் மறைத்திடுவாள், நரை கொண்டு தரை தட்டி நடந்தாலும் சிங்கப் பெண்ணாய் ஜொலித்திடுவாள், விதியின் மதியால் விண்ணுலகம் சென்றாலும் மீண்டும் பெண்ணாய் பிறந்திடுவாள். அதாவது எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவித்தாலும் மீண்டும் ஒரு பிறவி உண்டென்றால் அதிலும் பெண்ணாக பிறக்கவே ஆசைப்படுகிறோம். உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது, எனக்கு அப்படிதான் இருக்கிறது ஆசை. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு வீட்டு வாசல் படியை பெண்கள் தாண்டக்கூடாது என்றெல்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இப்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் சென்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லலாம். அரசியல் துறையாகட்டும், விளையாட்டுத்துறை, தொழில்துறை என அனைத்து துறைகளிலும் வியாபித்து பெண்கள் ஜொலிக்கிறார்கள். டெல்லியில் இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று கலிபோர்னியாவில் வந்து தரையிறங்கியது. குழுமியிருந்த அனைவரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து வரவேற்றார்கள். அப்படி என்ன அதில் சிறப்பு என்றால், 22 மணி நேரம் இடைநில்லா பேருந்து போல் பயணப்பட்ட அந்த விமானத்தை இயக்கிய அனைவரும் பெண்களே. பணிப்பெண்கள் முதற்கொண்டு அனைவரும் நமது மாதர்குல மாணிக்கங்களே. வீட்டு வாசல் படியை தாண்டக்கூடாது என்பது போய் வீட்டை தாண்டி, ஊரை தாண்டி, நாட்டை தாண்டி, பூமியையும் தாண்டி விண்வெளியில் சென்று சாதனை கொடுத்திருக்கிறார்கள் நமது பெண்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களது கல்வி, அவர்களிடம் உள்ள பொறுமை, அயரா உழைப்பு, விடாமுயற்சி, அன்பு, கனிவு, தன்னம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அருமையான உலக மகளிர் தினத்தில் பெண் குலத்தில் பிறந்தமைக்காக பெருமைப்படுவோம். பெண்களை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். வாய்ப்பளித்ததற்கு தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். நம்ம இப்போ ஒரு ப்ரேயர் சாங் பார்த்தோம், கவிதையும் கேட்டோம். இப்போ கண்ணுக்கு விருந்தா ஒரு டான்ஸ். பரிபாலனா சிஸ்டர்ஸ் நமக்காக ஒரு டான்ஸ். ராஜம் மம்மி ரெண்டல் பிளாக்ல B3ல இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்துட்டு பரிபாலனா ஃபேஸ் 1ல இருக்காங்க. அவங்களும் உங்க சிஸ்டரும் சேர்ந்து இந்த டான்ஸ் நமக்கு தராங்க. சென்டர்ல
ஹலோ, எல்லாருக்கும் எங்கள் நானும் என் தங்கை ராஜியின் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள், மகிழ தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இன்னைக்கு ஆட போகிற டான்ஸ் ஒளி விளக்கு என்ற படத்தில் இருந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆடிய டான்ஸ். இருவருமே முதலமைச்சராக இருந்தவர்கள். அதிலும் நமக்கு ஜெயலலிதா நம்மளுடைய இந்த விமென்ஸ் டேக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை எடுத்து உங்கள் முன்னால் ஆடலாம்னு இருக்கோம். ஆதரவு தர வேண்டும். தேங்க்யூ. ஏ சிங்கி, ஏ சிங்கி, ஏ சிங்கா, நாங்க புதுசா ஜோடி வாங்க, நல்ல பாட்டு பாடிக்க மாறி வாங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வாங்க, நல்ல பாட்டு பாடிக்க மாறி வாங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வாங்க, நல்ல பாட்டு பாடிக்க மாறி வாங்க. கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் காதல் மலை பட்டோம். எட்டாலும் 1-2 பெத்து போடுவோம், பாதித்த ஒத்துமையா 2 பேரும் பாடுபடுவோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வாருங்க, நல்ல பாட்டு படிப்போம் மாறி வாருங்க. எல்லாருக்கும் நல்லவரா இருப்போங்க, எங்க கொள்கையிலே என்னாலும் மாறமாட்டோம். பாதுகாடி ஊசியெல்லாம் விற்போமுங்க, ஆனா காசுக்காக மாறத்தை எரிக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வாருங்க, நல்ல பாட்டு படிப்போம் மாறி வாருங்க. நாங்கள் தெருவோரம் குடியேற தேவையில்லை. எல்லாரும் ஒன்றாக இயற்கையிலே நாங்கள் எதையும் எப்பவும் எங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வாருங்க, நல்ல பாட்டு படிக்கலாம் மாறி வாருங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி வாருங்க, நல்ல பாட்டு படிக்கும் மாறி வாருங்க. Thank you, ma'am. Thank you very much.
எப்பயுமே கலைகளுக்கு ஒரு வயது வந்துட்டு ஒரு தடை இல்லைங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். நம்ம யாரும் வந்துட்டு வயசானவங்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம தான் இங்கே இருக்கிறதுலே எல்லாருமே யூத்து. நம்ம இன்னைக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் தான் யூத்து. ஆமா, இப்ப கண்ணுக்கு அவங்க விருது கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து காதுக்கு ஒரு இனிமையான பாடல். ராஜேஸ்வரி மேம், Black 1 B2. சென்டர்ல அனைவருக்கும் என் மாலை வணக்கம். உலக மகளிர் தினம் எப்படி உருவாகி வரலாறு படைத்தது என்பதை பற்றி ஒரு சிறு தகவல். சுமார் 105 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க பஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யும்படியான கட்டாயம். ஒரு நாள் திடீரென்று எல்லா பெண்களும் நியூயார்க் நகர தெருக்களில் ஒன்று கூடி தங்கள் வேலை நேரத்தை குறையுங்கள் என்று முறையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் தொடர்ந்து 8 ஆண்டுகள் நடைபெற்று இறுதியில் பெண்கள் 8 மணி நேரம் வேலை செய்யலாம் என்று தீர்மானம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்த தினம் மார்ச் 8. 1920ஆம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கேலண்ட்ரா என்பவர் உலக மகளிர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. முதல் மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் 1975ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி. பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் முக்கியத்துவத்தை உயர்த்தும் விதமாகவும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று அனைத்து துறைகளிலும் மகளிர் பல சாதனைகள் படைத்து உயர்ந்துள்ளனர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை பெண்களை போற்றி பாடியதை இந்த நேரத்தில் நினைவு கொள்வோம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலம் மாறி இன்று கம்ப்யூட்டர் துறை வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் பல சாதனைகள் படைத்து வருகின்றனர். இந்தியாவில் சாதனை படைத்த முதல் பெண்மணிகள்: முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு, முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, விண்வெளி சென்ற முதல் பெண்மணி கல்பனா சாவ்லா, முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி அன்னை தெரசா. உலகில் எல்லா விதத்திலேயும் சிறப்புக்குரியவர்கள் பெண்கள். அதனால்தான் நதிகள் தொடங்கி மலைகள் வரை பெண்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. சங்க காலம் தொடங்கி இன்று வரை வரலாற்றில் நீக்கவரை நிறைந்திருக்கிறாள் பெண். ஔவையார் முதல் சுனிதா வில்லியம்ஸ் வரை நாட்டிலும் வீட்டிலும் மண்ணிலும் விண்ணிலும் பெரும் பங்காற்றிக் கொண்டே தியாகத்தின் திருவுருவமாய் ஒளிர்கின்றாள் பெண். கல்வி, கலை, இலக்கியம், அறிவியல் அனைத்திலும் முத்திரை பதிக்கின்றாள் பெண். மின்மினி பூச்சி அல்ல நாங்கள், மின் அணு யுகத்தின் சுடர் ஏந்திகள். மின்மினி பூச்சி அல்ல பெண்கள், மின் அணு யுகத்தின் சுடர் ஏந்திகள். சூரியன் இன்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி இப்பூவுலகம் இயங்காது. சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியாரின் பொன்னாதி வரிகள் நிச்சயம் உயிர் பெறும்.
சாதனைகள் புரிந்து சரித்திரம் பல படைப்போம். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சிறிய பாடல் மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்த நேரத்தில் பொருத்தமான ஒரு பாடல். பாடலை இயற்றியவர் திரு எம். மகேந்திர பாபு. புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்குவோம் நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்குவோம் நாங்கள். நாங்கள் இனி நாட்டை ஆளும் கண்கள், நாங்கள் இனி நாட்டை ஆளும் கண்கள். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். கல்விதான் இரு கண்கள், இனி சாதிப்போம் என்று பெண்கள். அடிமையின் விலங்கை உடைப்போம், இனி பெண்கள் தான் புதுமை படைப்போம். சோதனைகள் தூக்கிக் கொள்வோம் தொல்க தன்னிலே, வேதனைகள் நீங்க செய்வோம் வீடு தன்னிலே. போதனைகள் நித்தம் சொல்வோம் தாடு தன்னிலே, சாதனைகள் எழுதி செல்வோம் ஏடு தன்னிலே. அச்சம் மடம் நாணம் எல்லாம் உள்ளுக்குள்ளதான், தலைகுனிந்து நடக்க மாட்டோம் எங்கள் வாழ்வுதான். மனிதநேயம் காத்து நாங்கள் மாற்றம் செய்குவோம், மரங்கள் வளர்த்து பதுமை காண ஏற்றம் செய்குவோம். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில் நாங்கள். நன்ன 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 நன்ன. கடமைதான் எங்கள் மூச்சு, பொய் குயில்களாய் மாறியாச்சு. உலகம் எங்கும் பேச்சு, கவி குயில்களாய் மாறியாச்சு. வெண்கலத்தில் சென்றிடுவோம் வீரமங்கையார், வீர தன்னில் கொதித்திடுவோம் வெற்றி வேங்கையார். அடுப்படியில் இருப்பொடிய வாழ்ந்ததன்றுதான், அகில போற்றும் உயர்ந்து விட்டோம் பெண்கள் இன்றுதான். ஜாதி மதத்தை தூக்கி எறிவோம் மனதை விட்டுத்தான், சாதனைகள் தொடர்ந்து செய்வோம் அச்சம் விட்டுத்தான். மனிதநேயம் காத்து நாங்கள் மாற்றம் செய்குவோம், மரங்கள் வளர்த்து பசுமைக்காக ஏற்றம் செய்குவோம். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலக படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்குவோம் நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்குவோம் நாங்கள்.
நாங்கள் இனி ஆட்டையாள கண்கள் புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள் இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள் லா 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 லா. Thank you, ma'am. Thank you very much. Next song by Saraswati madam, Central Black B1. மாதவம் செய்து பாரதத்திலே மாந்தராய் தோன்றி இங்கே உட்கார்ந்திருக்கும் அனைத்து மங்கையர்களுக்கும் அவர்களை வீட்டில் ஆள்பவர்களாகிய ஆடவர்க்கும் சிரம் தாழ்த்தி முதலில் வணங்குகிறேன். மகா ரதமாகிய குடும்பத்தை ஓட்டும் பார்த்தசாரதிகள் நாம். தெய்வீக தாய்கள் என்ற வரிசையில் கௌசல்யா, அஞ்சனா, அதே வரிசையில் கண்ணனை வளர்த்த யசோதையும் ஒருத்தி. அவளை பற்றி ஒரு பாடல். என்னத்தவம் செய்தனை என்னத்தவம் செய்தனை யசோதா என்னத்தவம் செய்தனை யசோதா என்னத்தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்னத்தவம் செய்தனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்னத்துவம் செய்தனை பிரமனுயுதனு ஓ ஓ ஓ பிரமனுயுதனு மனதில் பொறாமை கொள்ள பிரமனுயுதனு மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்னதவம் செய்தனை சனகாதிய தவயோகம் செய்து சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்னதவம் செய்தனை புனிதமாதே எளிதில் பெற என்னதவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க அம்மா என்றழைக்க அம்மா அம்மா
அம்மா அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை. நாமும் அந்த பூமியில் வாழ்வதற்கு தவம் நிச்சயமாக செய்திருக்கிறோம். Thank you. Next speech, empowerment of women. Malika ma'am. Very good evening to one and all. March 8th is celebrated as International Women's Day. Today, we honor and appreciate the women in our life. Whether she is a mother, a sister, a daughter, wife, or friend, every woman deserves our respect and gratitude. Yatra naryastu pujyante ramante tatra devataha yatretastu na pujyante sarvastatra padakriyaha. Where women are honored, goodness grows. Where women are not respected, even the best efforts fail. Women empowerment in India is a journey that is still moving forward. Today, women have equal rights to education, employment, property, leadership, and even roles in the defense. We see women leading in many fields. India is proud to have witnessed generations of working women. Now our duty is to carry the legacy forward. When one woman rises, she can lift other women. Empowerment is not a battle between men and women. Women are empowered so that they can work in partnership with men. When men and women work together in partnership, families become stronger, communities become kinder, and the nation becomes better. Let me share the story of two brave women who dared to dream. Sudha Murthy was born in the Shillong district of Karnataka. She was a simple, humble woman, a pioneering engineer and a social worker. When she was denied a job interview in Telco because she was a woman, she wrote a courageous letter to J.R.D. Tata. Her courage made her the first female engineer at Telco. She later supported her husband in building the Infosys Foundation, and she herself served as chairperson of the Infosys. Through her work, thousands of schools, hospitals, and libraries were built. Her novels, such as Gently Falls the Bakula and Mahashweta, show strong women who overcome social limits and discover their true strength. Another inspiring story is Kalpana Chawla. Born in the Karnal district of Haryana, she looked at the stars and dreamed of flying among them. She became the first Indian woman of Indian origin to fly in space with NASA. She flew on Space Shuttle Columbia in 1997 and again in 2003. Though her second mission ended in tragedy, her courage and dedication still inspire millions. She strongly supported women's education, especially in science and technology. Women empowerment is not easy. It comes with challenge. It comes with a price. Change brings challenges. Many women face pressure at work and at home. They manage careers, families,
and social expectations at the same time. There are concerns about safety, fairness, and respect. Families and traditions are also adjusting to the new rules. But there is no turning back. Women today are confident and determined. What we need is a fair system, a safe workplace, and shared responsibility at home, and equal respect in society. On this, the International Women's Day, let us promise to support, respect, and uplift every woman. When women grow, the world grows with them. Nari Vidya, Jagat Vidya. Thank you all for being here. Thank you, ma'am. The song by Saraswati ma'am, Rental Block, F2. ஒரு பாட்டு பாடுகிறேன். பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ. ஏனோராதா இந்த பொறாமை யாதான் அழகான் மயங்காதவரோ. ஏனோராதா இந்த பொறாமை யாதான் அழகான் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ. புல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளர. புல்லாங்குழலிசை இனிமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளர. ராகத்திலே அனுராகமேவினான் ஜெகமே ஊஞ்சல் ஆனத. ராகத்திலே அனுராகமேவினான் ஜெகமே ஊஞ்சல் ஆனத. பிருந்தாவனம் நந்தகுமாரன் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ. கண்ணனின் உன்னர் லீலையை நினைத்தார் தன்னையே மறந்திட செய்யற. கண்ணனின் உன்னர் லீலையை நினைத்தார் தன்னையே மறந்திட செய்யற. ஏனோராதா இந்த பொறாமை யாதான் அழகான் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரன் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ. யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ. Lalita, Lakshmi Girirajan ma'am, Rental Block D3. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இது ஒரு பாரதியார் சாங். கொஞ்சம் என்னோட பேக் த்ரோட்டை கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. சுட்டும் விழி சுடதா கண்ணம்மா சூரிய சந்திரரோ. சுட்டும் விழி சுடதா கண்ணம்மா சூரிய சந்திரரோ. வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ. வட்டக்கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ. பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம். பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம். நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. சோலை மலர் ரொடியோ நது சுந்தர புன்னகைத. சோலை மலரொளியோ
சுந்தர புன்னகைதான் நீல கடலையே உனது நெஞ்சினலைகளடி நீல கடலையே உனது நெஞ்சினலைகளடி கோல குயிலோசை உனது குரலினிமையடி கோல குயிலோசை உனது குரலினிமையடி வாலை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன் வாலை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன். Next song by Santana Villa. வணக்கம். சர்வதேச மகளிர் தினம். பெண்ணின்று அமையாது உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. உயிரோடு உயிராக, தோளோடு தோளாக, உறவோடு உறவாக, மனதோடு மனமாக, பெண்தானே இல்வாழ்வின் இலக்கு. மங்கையவள் தங்கையென புன்னகை தருவாள், தோள் சாயும் தோழி என ஆறுதலும் தருவாள். வீரத்தை உரைக்கின்ற பாரதியின் குரலாய் புதுமைகள் புரிகின்ற பெண்ணாவாள். பெண்ணின்றி பூலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்மையை போற்றிடு தேசமே, புன்னகை பூத்திடு தேசமே. உயிருக்குள் உயிர் ஒன்றை பேரூன்றி வளர்ப்பாள், கண்ணுக்குள் கண்ணாக காப்பாற்றி வளர்ப்பாள். திரைக்கடல் தாண்டியவள் வரலாறு படைப்பாள், லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு மேன்மையும் இல்லை. பெண்மையை போற்றிடு தேசமே, புன்னகை பூத்திடு தேசமே. மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். Thank you, ma'am. Short and sweet ஆயிருந்தது. Song by Padmavati madam, Glad to hear from. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் எல்லாம் சொல்லிட்டா. எனக்கு அபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெண்களோட வலிமை, தியாகம் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைக்கும் பெண்களை பற்றி பாராட்டும் வகையில் தான் இந்த எழுதப்பட்ட பாடல் இது. பெண்கள் பல்வேறு உருவங்கள், பல்வேறு ரூபங்கள், தாய், அக்கா, தங்கை, மகள், மருமகள், நாத்தனார் என்று பலவிதமான வடிவங்கள் எடுத்தாலும் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான பூரணமான ஒன்று தாய்மைதான். அத்தகைய மகத்துவம் வாய்ந்த தாயை பற்றிய பாடலைத்தான் இன்று இந்த மகளிர் தினத்தில் நான் பாட வந்துள்ளேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் வேறு பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்போ
மறைத்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. Thank you, ma'am. Thank you very much. Song by Kalyani ma'am, Black to C4. அனைவருக்கும் என்னுடைய மாத தின வாழ்த்துக்கள். இது ஒரு பொன்மாலை பொழுது. நமக்கெல்லாம் கொஞ்சம் கிடைத்துக் கொண்டு வேண்டும் என்று எல்லோரையும் வணங்குகிறேன். முதல்ல தாய்மைக்கு வணக்கம் கூறி ஒரு முரசு கொட்டுவோம். ஜெயபரிகை கொட்டுவோம், ஜெயபரிகை கொட்டுவோம், கொட்டுவோம், ஜெயபரிகை கொட்டுவோம், ஜெயபரிகை கொட்டுவோம். உலகம் முழுவதும் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாதவம் செய்திட வேண்டும் என்று சொன்னார்கள். தவம் என்ன? ஒரு 10 மாதம் சவங்கிறது முதல் தவம். அப்புறம் அவள் வளர்க்கறதே பெரிய தவம். அப்புறம் அவளை பெரியவாளாக்கிறது அதை விட பெரிய தவம். அப்புறம் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அம்மா என்ன நினச்சி கேட்க அதை விட பெரிய தவம். இவ்வளவு தவங்கள் அவள் ஒரே தவம்னு சொல்ல முடியாது. அதோடு அந்த காலத்து அம்மாமார் எவ்வளோ கஷ்டப்பட்டா என்று நம்பி தெரியும். இப்போ உள்ள கட்டஸ் எல்லாம் வாழ்க்கை கிடையாது. இப்போ உள்ள சௌகரியங்கள்லாம் வாழ்க்கை கிடையாது. அவள் கல்யாணம் ஆகும்போது ரொம்ப சின்னவாளாக இருந்தாள். கல்யாணம்னே தெரியாது. அந்த தவத்துக்குள்ளே அடுத்த வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சா. அதோடு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தவங்கள் வரும் அவளுக்கு. அடுத்தடுத்த மகன்கள் பெற்று அவர்கள் எல்லோரையும் வளர்த்து ஆரோக்கியமாக குடும்பத்தை நடத்தி தன்னுடைய பெரியவர்களை காப்பாற்றி எத்தனை பெரிய தவம். அதை ஒரு தரம் உணர்ந்திருக்கிறோமா நம்ம? அதோடு இத்தனை தலைகள் உலகத்தில் வந்திருக்கிறது. அத்தனை ஒரு தாய் வயிற்றிலேருந்தே தான் வந்திருக்கு. அதை என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? அந்த வழியை எல்லா பெண்களும் தாங்கித்தான் ஆகணும். அதை ஒத்துக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலி வேதனைகள் அவசியம் இருக்கிறாள். அதையெல்லாம் தாண்டி அவளுக்கு என்ன சுகம் கிடைக்கிறதுனாக்கா அவள் அன்பால் கட்டி வச்சிருந்தா
தன்னுடைய சுற்றம் சுகம், தன்னுடைய குடும்பத்து ஆரோக்கியம், தன் கணவனுடைய நன்மை எல்லாத்தையும் அவள் தான் பார்த்துட்டாள். அதுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு பரிசும் கிடைச்சதில்லை, அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. அதை எப்படியோ அவள் தாங்கி எப்படியோ தாங்கிட்டு இருந்தா. எப்படி தாங்கிட்டா தெரியாது. இன்றைய பெண்கள் படித்து பட்டம் பெற்று பெருசா வந்திருக்கா. நம்ம அதை எப்படி அவ பெற்றான்னு பார்ப்போம். படிக்க இருந்தது, பட்டம் கண்டு பயமரும் பேதனை ஒழித்தோம். முதல்ல பயத்தில் ஒழிச்சா. பயதனை பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிழைந்து குறித்தோம். பொய்மை பாம்புன்னு என்னது? பெண்ணை அடக்கி வச்சுக்கணும். பெண்ணால் ஒன்றும் கிடையாது, அவளால் ஒன்றும் நடக்க முடியாது, அவளால் ஒன்றும் செய்ய மாட்டான். அந்த பொய்ங்கிற பாவத்தை அடித்தான். மிகநுரையிலும் மிகந்த முதம் இருக்கும் வேதவழினை பிடித்தோம். எப்படி இருந்தா? அதனால பழைய சமான்களை விட்டுடல. சாஸ்திரம், சம்பிரதாயம், பூஜை, கோயில் எல்லாத்தையும் வச்சுட்டு அதை அப்படியே தான் முன்னுக்கு வந்தா. பட்டங்கள் பெற்றோம், சட்டங்கள் செய்தோம், வேதங்கள் படிக்கவும் நீதிகள் செய்யவும், வேதங்கள் படிக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டியிருந்தோம், முரசு கூட்டி வந்தோம். அதெல்லாம் படிச்சு அதையெல்லாம் வந்து அதை வாழ்க்கையில நடைமுறையில காமிச்சான். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தேவஜாதி படைத்தவும் செய்திடுவோம். ரெண்டு பண்ணிடான். முரசு கொட்டுவோம், ஜெகரிகை கொட்டுவோம். முதல்ல தாய்மைக்கு வணக்கம் கூறி ஒரு முரசு கொட்டுவோம். ஜெயபரிகை கொட்டுவோம், ஜெயபரிகை கொட்டுவோம், கொட்டுவோம், ஜெயபரிகை கொட்டுவோம், ஜெயபரிகை கொட்டுவோம். உலகம் முழுவதும் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாதவம் செய்திட வேண்டும் என்று சொன்னார்கள். தவம் என்ன? ஒரு 10 மாதம் சவங்கிறது முதல் தவம். அப்புறம் அவள் வளர்க்கறது பெரிய தவம். அப்புறம் அவளை பெரியவாளாக்கிறது அதை விட பெரிய தவம். அப்புறம் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அம்மான்னு நினச்சி நினைக்கிறதா அதை விட பெரிய தவம். இவ்வளவு தவங்கள் அவள் ஒரே தவம்னு சொல்ல முடியாது. அதோடு அந்த காலத்து அம்மாமார் எவ்வளோ கஷ்டப்பட்டா என்று நமக்கு தெரியும். இப்போ உள்ள கட்டட்ஸ் எல்லாம் அவளுக்கு கிடையாது, இப்போ உள்ள சௌகரியங்கள்லாம் அவளுக்கு கிடையாது. அவள் கல்யாணம் ஆகும்போது ரொம்ப சின்னவாளாக இருந்தாள். கல்யாணம்னே தெரியாது. அந்த தவத்துக்குள்ளே அடுத்த வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சா. அதோடு அந்த குழந்தையை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தவங்கள் வரும் அவளுக்கு. அடுத்தடுத்த மகன்கள் பெற்று அவர்கள் எல்லோரையும் வளர்த்து ஆரோக்கியமாக குடும்பத்தை நடத்தி தன்னுடைய பெரியவர்களை காப்பாற்றி எத்தனை பெரிய தவம்! அதை ஒரு தரம் உணர்ந்திருக்கிறோமா நம்ம? அதோடு இத்தனை தலைகள் உலகத்தில் வந்திருக்கிறது. அத்தனை ஒரு தாய் வயிற்றிலேருந்தே தான் வந்திருக்கு. அதை என்னைக்காக நினச்சி பார்த்துருக்கோமா? அந்த வழியை எல்லா பெண்களும் தாங்கித்தான் ஆகணும். அதை ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலி வேதனைகள் அவசியம் இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி அவளுக்கு என்ன சுகம் கிடைக்கிறதுனாக்கா அவள் அன்பால் கட்டி வச்சிருந்தா. தன்னுடைய சுற்றம் சுகம், தன்னுடைய குடும்பத்து ஆரோக்கியம், தன் கணவனுடைய நன்மை எல்லாத்தையும் அவள் தான் பார்த்துட்டாள். அதுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு பரிசும் கிடைச்சதில்லை, அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. அதை எப்படியோ அவள் தாங்கி எப்படியோ தாங்கிட்டு இருந்தா. எப்படி தாங்கிட்டா தெரியாது. இன்றைய பெண்கள் படித்து பட்டம் பெற்று பெருசா வந்திருக்கா. நம்ம அதை எப்படி அவ பெற்றான்னு பார்ப்போம். படிக்க இருந்தது, பட்டம் கண்டு பயமரும் பேதனை ஒழித்தோம். முதல்ல பயத்தில் ஒழிச்சா. பயதனை பேதனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிழைந்து குடித்தோம். பொய்மை பாம்புன்னு என்னது? பெண்ணை அடக்கி வச்சுக்கணும். பெண்ணால் ஒன்றும் கிடையாது, அவளால் ஒன்றும் நடக்க முடியாது, அவளால் ஒன்றும் செய்ய மாட்டான். அந்த பொய்ங்கிற பாவத்தை அழித்தான். மிகநுரையிலும் மிகந்த முதம் இருக்கும் வேத வாழ்வினை பிடித்தோம். எப்படி இருந்தா? அதனால பழைய சமான்களை விட்டுடல.
சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை எல்லாத்தையும் வச்சுட்டா அதை அப்படியே தான் முன்னுக்கு வந்தார். பட்டங்கள் பெற்றோம் சட்டங்கள் செய்தோம் வேதங்கள் படிக்கவும் நீதிகள் செய்யவும் வேதங்கள் படிக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டியிருந்தோம் முரசு கொட்டி வந்தோம். அதையெல்லாம் படித்து அதையெல்லாம் வந்து அதை வாழ்க்கையில் நடைமுறையில் காமிச்சான். சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தேவஜாதி படைத்தவும் செய்திடுவோம் 2 பண்ணினான். முரசு கொட்டுவோம் தேவரிகை கொட்டுவோம் காக்கை குருவி எங்கள் சாட்டி உடல் கடல் மறையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை நோக்க நோக்க கழியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை நோக்க நோக்க கழியாட்டம். இன்னைக்கு எந்த துறையில் பெண்கள் எல்லா துறையிலையும் இருக்கான். அவள் இயற்கையை காப்பாற்றினான். எங்களுடைய காக்கை குருவி எல்லாம் எங்களுடைய ஜாதி தான். நாங்கள் அவளோட என்றைக்கும் கூட இருப்போம். எங்கே நோக்கின பெண்கள் தான். இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் விந்தரையிலாகட்டும் எல்லாரும் பெண்கள் தான். அதனால் இன்னொருத்தர கை கொட்டுவோம் கை கொட்டுவோம் கை தட்டுவோம் கொட்டுவோம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவாவா இடத்துலையே இருந்துட்டு நான் சொல்கிற கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எங்களோட மானிட்டர்ஸ் ஒரு 4 பேர் இருக்கா, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ரமேஷ் சார், they will spot you. அங்கே சைட் அப்புறம் அவளுக்கு ஜஸ்ட் ஸ்பாட் பண்ணலாம். அதனால நீங்க கேர்ஃபுல்லாக கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால்தான் கை தூக்கணும். அண்ட் நான் சொல்கிறேன் ஒரு ரூல்ஸ், இது ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் கேமுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு முறை ப்ரைஸ் வாங்கியாச்சுன்னா இன்னொரு முறை எலிஜிபிலிட்டி இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் தரணும். ஓகே, அது வந்து ஜஸ்ட் a token of love. I will give a small gift. ஒரு வடை, ஒரு சமோசா. கரெக்ஷன். For example, just it is not considered as a game. Just I am telling. For example, who is wearing a very big earring? Just you have to raise your hand. Okay? That's all. Okay, let us start. Any doubt is there? Nothing. No, it's very simple. Anybody can play, and let us cheer up with our by ourselves with a big round of applause. Come on, ladies. Be careful and listen carefully. Okay, I will start with the first question. Who has come with a perfect matching with accessories? Yaar first? Lakshmi madam. Yaar first? Please come forward. Come on, cheer up my pretty, lovely. Thank you, ma'am. Very good. கை சூக்கணும், யார் ஃபர்ஸ்ட் சூக்குறாங்க மேட்சிங் அண்ட் கை ரெண்டுமே நான் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். நல்லா கவலைப்படாத.
Next question. Please listen. Who is having recent flight tickets or train tickets on the hard copy or soft copy? Come on, madam. Please come forward. Are you having it now itself? அப்புறம் now you should have. யார்கிட்டயுமே இல்லையா? ஒரு பஸ் டிக்கெட். சரி, grocery bill. I have checked, ma'am. Accessories also she is wearing more. Okay. Recent date. Very good. Next one, for a change, and we lost one small quiz. All will be knowing, but who is going to raise the hand first? That is important. Who is the lady who gave 10,000 rupees to her husband to start a company which became a big corporate? Boys, gentlemen, they will consider, yeah. But Malligaji. Please. Malligaji already she has mentioned, but who has raised the hand first? Yeah, please come forward. Bhavani madam. Bhavani madam, please come forward. Come on, let us stir up that price. You have already mentioned, that's why I leaked that point. Please come forward. அப்புறமா கவனிச்சுக்கணும். Madam. Okay, the time is so short, so I have to rush up. The next one, husband should not share and husband should not help the spouse. Those who are sitting near the change. Who has got husband's photo in the bus? Hot cup. Stop plumber, we are running. Suddenly, you are also included. You can be. Come on, Jaya. Second place, Kadika. Chance is getting. Please listen. Who is wearing maximum number of bangles? யார் first? அவங்க தான் பார்க்கணும். Please come forward. Pasupati ma'am. Come on, cheer up our prize winner.
16. மற்றபடி வேற யாரும் கையெழுத்து பத்மஜா is having more than that. எவ்வளவு இருக்கு? அங்க கம்மியா தான் இருக்கா? She is having 14, 2 hands. So number of levels are more. Okay, next question. Who has got long hair? Original hair. பட்டமா வாங்கோ உன்னை விட பட்டமாக்கு நிறைய இருக்கு. ஆமா நிறைய இருக்கு பட்டமா. திரும்பிக்கோ திரும்பிக்கோ. Come on, say it. Now, just for be careful and then listen and then raise your hand. Okay. Who was the first woman doctor in India? Very good. Come on, tell me. Answer, sir. Check for it. Correct answer. Hello? Maharashtra. I am giving some clue. Very good. Come on. Please. Okay. Just 1 second. Only lost one. Who is having maximum number of 500 rupees notes at present? Not at home. Correct action. என்ன மணியா இருந்தா என்ன இப்ப பாடல் தானே இருக்கு. ஒரு பிரைஸ் member and she is just top 5 both of you. Come on, stand up. Okay, thank you. Did you enjoy? Yes. I will come back again another questions. Okay, thank you. எல்லாருக்கும் 500 ரூபாய் தேங்க்ஸ். Thank you, ma'am. Thank you very much.
டான்ஸ் சாங் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு சீரப்பாவும் இருந்தது. தேங்க்யூ மேம். மேம் அடுத்து வந்துட்டு ஒரு மோனா ஆக்டிங் நம்ம லட்சுமி மேம், Black 2 A2. அடுத்து நமது அனைவருக்கும் பிடித்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து ஆச்சி மனோரமாவின் நடிப்பில் ஹைலைட் செய்து காட்ட வருகிறார் லட்சுமி ஹரிஹரன் சார். ஹரிஹரன் மேம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நிறைய டான்ஸ் பாட்டு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாடகம், ரியல் இசை நாடகம். மனோரமா ஆச்சி நடித்த சில காட்சிகளை இங்கு நடித்து காட்ட விரும்புகிறேன். ஐயா ஐயா ஐயங்கார் கூப்பிடுங்க, ஆச்சியும் கூப்பிடுங்க, ஏன் கூப்பிடுங்க, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, எல்லாம் சம்மதம். இப்பதான் முதல் காட்சி மனோரமாவும் நாகலிங்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னம்மா ஜில்லு, எங்க பரப்பிட்ட? நாகலிங்கம் நாகேஷா வைத்தோ வைத்தி கீழே பண்ண ராட கீழே பண்ண. என்னம்மா சில் ரமாமணி, எங்க பரப்பிட்ட? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அங்க பெருவாரியான ஜனங்க மண்டபத்துல காத்துட்டு இருப்பாங்கல்ல, சகல போறேன். இந்த வருஷம் ஆட்டம் இல்லம்மா. ஏன்? செட்டியாரு திருவாரூர்ல இருந்து மோகனாங்கின்னு ஒரு செட்டப் பண்ண வந்திருக்காங்க. அவங்கதான் ஆட போறாங்க. ஆடட்டுமே, அவங்க ஒரு பக்கம் ஆடினா நான் ஒரு பக்கம் ஆடிட்டு போறேன். ரெண்டையும் தான் சரங்க பாக்கட்டுமே. அவங்க ஆட்டத்துக்கு முன்னாடி உன்னோட டப்பா குத்து ஆட்டம் செல்லாதுமா. ஏன் செல்லாது? ஏன் டப்பா குத்து ஆட்டத்தை பாக்கிறதுக்கு நான் அங்கதான் இல்லாமையா போவாங்க. அவங்களுக்கு கைதட்ட 10 பேர் இருந்தாங்கன்னா எனக்கு கைதட்ட 4 சனம் இருக்க மாட்டாங்களா? ஏன்? ஏ கருப்பாய் புள்ள, அடியாத்தி பழைய பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. நான் சிலு ரமாமணி பேரை மாத்திட்டேன்ல, அதை கூப்பிட்டா என்ன? நீ மண்டபத்துக்கு போன உன் காலை உடைச்சிடுவேன். உடைச்சா என்ன? போய் காலை கட்டி ஆடுவேன். ஏய் ஐயோ, நான் போகல சாமி, போகல. கைய விடு. என்ன சிரமமோ, நான் போகலையா, நான் ஆட. அது போய் அந்த செட்டு என்ன மாத்த ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு வாரேன். காட்சி 2. சிக்கல் சண்முக சுந்தரம் இருக்கும் அந்த ஜாகைக்கு வருகிறாள் ரமாமணி. என்ன சிக்கலாரு, சுகமா இருக்கீங்களா? யாரு? ஜெல்லு. ஒரு புண்ணியத்துல நல்லா இருக்கும். என்ன சாமி புண்ணியம்னு சொல்லுங்க. இது யாரு? சின்னவங்கள? சுகமா இருக்கீங்களா? ஆமா, உன் ஆள் ஒருத்தன் இருப்பானே, எப்படி இருக்கான்? இருக்கா அவளுக்கு? என்ன சுருதி குறையுது? ஆமா, இந்த வருஷம் ஒன்ன ஆட்டம் இல்லையா மண்டபத்துல? அதே கேக்குறீங்க? வருஷம் இங்க நான் தான் ஆடிக்கிட்டு கிடந்தேன். செட்டியார் இந்த வருஷம் என்ன நினைச்சாலும் திருவாரூர்ல இருந்து ஒரு மோகனாங்கின்னு சட்டை கூட்டி வந்தாங்க. ஏன்? என்ன வர வர இழுவ ஜாஸ்தியா இருக்கு. என்ன சொல்றாங்க பத்திரக்காரங்க? அவங்க எல்லாருக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. உறங்கட்டுமே, நான் உங்ககிட்ட தான் சித்த சாலியா பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு தூக்கம் வருது. நல்லா உறங்குங்க, கலப்பா இருக்கீங்களா? நான் போய் அந்த மோகனன் என்ன பார்த்தா ஆடுறான்னு பார்த்துட்டு வாரேன். சின்னவங்களே வாரேன், மொத்தக்காரங்களே வாரேன், எல்லாருக்கும் வாரேன். 3வது சீன். மனோரமாவும் நாகப்பட்டினத்தில் ஒரு கூத்த கொட்டகையில் இருக்கும் பொழுது சண்முகம் வருகிறார்.
வாங்க வாங்க சிக்கலரே, சௌக்கியமா இருக்கீங்களா? அட நம்ம ஜில்லு அடியாத்தி பழைய வேற சொல்லி கூப்பிடாதீங்க. நான் இப்ப சிலு மாமணின்னு இப்ப நான் வேற பேர் ரோசா ராணி மாத்திட்டேன்ல. ரோசா ராணி என்ன ஊருக்கு ஒரு பேரா? அது ஏன் கேக்குறீங்க? என்ன போல ஒரு ஆட்டக்காரிக்கு ஒத்தாசம் பண்ண போக அந்த விவரம் கிட்ட மனுஷன் இருக்காங்கல்ல, யாரு நாகரிகமா அந்த பட்டுக்காரங்க நைஃப் எடுத்துக்கிட்டு என்ன வெட்டி போனவே வந்துட்டாங்க. அப்புறம் பிறகு என்ன மனசு ஒடுங்கி போய் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இப்படி நாயா பேயா ஒரு ஊரா எடுத்துட்டு கிடக்கேன். ஒரு பேச்சு பொண்ணா பிறந்தவள துன்பப்படுத்தி பார்க்கறதே நாம எனக்கு பழக்கமா போச்சு. அது என்ன வச்சு ஆண்களை ஏமாத்துறது தான் பெண்களுக்கு பழக்கம். அது என்ன வச்சு ஆம்பளைங்க அடிக்கடி மாறுவாங்க, வேற வேற பேசுவாங்க. பொம்பளைங்க அப்படி நினைக்காதீங்க. மனசார ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா கட்ட வேற மாறவே மாட்டாங்க. ஆமா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு, நான் அந்த மோகனா மேல உயிரே வச்சிருந்தேன். யாரு? திருவாரூர் மோகனானியா? ஆமா, அவரைத்தான் நான் காப்பாத்தினேன். ஏன் காப்பாத்தின? ஐயோ ஏன்? அவ நல்லவங்க, அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அடியாத்தி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. என் ராசா இல்ல, சட்டுன்னு எதையும் முடிவு எடுத்துடாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி பேச நிறைய விஷயம் இருக்கு, அப்புறம் பேசுவோம். சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எத்தனை வாக்கு ஜோடா? ஐயோ, நீ கேட்டதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு விஷயம், எனக்கு மனசு சரியில்லை, ஒரு 4 நாள் 5 நாள் இங்க இருந்துட்டு போலான்னு பாக்குறேன். அடியாத்தி அவன் 5 நிமிஷம் நீங்க இங்க நின்று வாசிக்க மாட்டீங்களான்னு தவம் கிடக்குறேன். நீங்க 5 நாள் இங்க இருக்கணும்னா இந்த செம்மன் எம்போடு புண்ணியம் பண்ணி இருக்கணும். நல்லா இருங்க, உங்க ஆட்டத்தையும் பார்த்துட்டு தானே போறீங்க. ஆமா, நீங்க அங்க போய் உட்காராதீங்க. எனக்கு உங்களை பார்த்தா ஆட்டமும் இல்ல பாட்டும் இல்ல. நீங்க இங்கேயே ஒரு சேர போட்டு உட்காரு. ராசா ஐயாவுக்கு இங்கேயே ஒரு நாற்காலியை போடுறா ஸ்டேஜ்ல. நான் வரேன், வேஷம் கட்டவா வரேன், எல்லாருக்கும் வரேன். அடுத்ததாக மோகன் அம்பாளும் திவ்ஜ ரமாமணியும் சந்திக்கும் ஒரு காட்சி. எதுக்கு என்ன கூப்பிட்ட? விஷயத்தை சொல். உனக்கிட்ட பேசவே எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன இப்படி நறுக்குன்னு பேசுறீங்க? அழகர் கோவில்ல நாளைக்கு ஆள்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறீங்க? என்னது, நீ என்ன காப்பாத்தினியா? வேற யாரு காப்பாத்தினாங்க? அங்கனே நான் தான் காப்பாத்தினேன், இப்ப இங்கனே நான் தான் உதவ போறேன். நீ என்ன சொல்ற? அந்த நாயனக்காரவ இருக்காளே, அவ ரொம்ப நல்லவ. நீ ஏமாத்துறியாமே? ஐயோ, நான் தெய்வமா நினைச்சிருக்கேன். நானும் அப்படிதான் உன்னை பத்தி நல்ல பேச்சா சொல்லி வச்சிருக்கேன். நான் இருந்தாலும் மனசுக்கு இறங்கி அவரு என் கூட மலையாக்கு வர ஒத்த காலத்துல நிக்கிறாங்க. நீ கொஞ்சம் ஒரு மலையாக்கு வராம தடுத்துவிடு. நான் தான் ஒரு ஆட்டக்காரி நிம்மதியற்ற சென்மமா போயிட்டு நீயாவது ஏமாந்திராத தாயி. நீ யார் மலையாவது திரும்பி வரும்போது நீயோ நாயனக்காரவங்களும் புருஷன் பஞ்சாதியா இருக்கணும். இருப்பீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நான் வாரேன், போயிட்டு வா. தேங்க்யூ மேம். ஆசீர்வாத மாதிரி இருந்தது எல்லாருக்கும். இனி அடுத்து நம்ம சொன்ன மாதிரி பரிபாலனோட ஆட்சி இவங்க தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அடுத்து ஒரு டான்ஸ். வசுமதி மேடம், Black 2 D5. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நடனத்துல நிறை குறைகள் எது இருந்தாலும் விமர்சனங்களை தலை வணங்கி வரவேற்கிறேன். நன்றிகள். காத்திடும் காந்தமல கண்ணம்
சுதந்திரத்தை விரும்பும் ஒரு பெண் வீட்டு சிறையிலிருந்து வெளியே வந்து உல்லாசமாக பாடுவது போன்ற பாடல் இது. படம் மே மாதம், இசை ஏஆர் ரஹ்மான். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை, உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம்
ஓரிடம் வேண்டும். பூக்களை பிரித்து புத்தகம் படிப்பேன். புல்வெளி கண்டால் முயல் போல் குதிப்பேன். நான் மட்டும் இரவில் தனிமையில் நடப்பேன். நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன். வாழ்க்கையின் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன். வாழ்க்கையின் மறு பாதி நான் என்று ரசிப்பேன். காற்றில் வரும் மேகம் போலே நான் என்றும் நீதப்பேன். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். வெண்பா பாடி வரும் வண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள். வெண்பா பாடி வரும் வண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாடி வரும் பெண்ணுக்கு சந்தம். காவிரி மணலில் நடந்ததும் இல்லை. கடற்கரையில் கால் வைத்ததும் இல்லை. சுதந்திர வானில் பறந்ததும் இல்லை. சுட சுட மழையில் நனைந்ததும் இல்லை. சாலையில் நானாக போனதும் இல்லை. சமயத்தில் ஆணாக ஆனதும் இல்லை. ஏழை மனம் காணும் இன்பம் நான் காணவில்லை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். வெண்பா பாடி வரும் பெண்ணுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாடி வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள். வெண்பா பாடி வரும் பெண்ணுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம். பாடி வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள். தேங்க்யூ மேம். இன்னைக்கு எல்லாமே ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சது. தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு ப்ரோக்ராமே நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம். நீ அடுத்தடுத்து வர ப்ரோக்ராமும் எல்லாமே இதே மாதிரி சேரப் பண்ணி எல்லாருமே இதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம அடுத்தடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இது பண்ணணும். இப்போ அவங்க எல்லாருமே ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க பிளேட்லேயே அப்படியே உட்காந்திங்கன்னா அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்போஸ் ஆகிக்கலாங்க மேம். தேங்க்யூ மச் ஒன்ஸ் அகைன். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு போய்க்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிடும், அப்புறம் அதுதான் சிரமம். அதனால வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாருமே அப்படியே போய்க்கலாம். Thank you. Wait. Follow it. Thank you. Correct.
லைட்டு கூட டார்ச் கூட வச்சுக்கலாம். ஒரு விஷயம் Yeah.